ஸோ இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்து முடிஞ்சு. ஸோ இந்த வாரம் ராவில் நடந்த கிளாசிக்கான செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக டீகோட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சொல்லிட்டு நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராவோட ஸ்பாய்லர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருப்போம். இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேப் பண்ணியிருந்தாங்கன்றது உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சுதான். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிசல்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதன் வயசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணியிருக்கலாம். ஸோ ராவை கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த வருஷம் ஜான் சினா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரிட்டையர்மெண்ட் டூர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. அந்த ஃபேர்வெல் டூரில் நிறைய கிளாசிக்கான மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. அந்த ரிட்டையர்மெண்ட் டூர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரீகேப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி செக்மெண்ட்டாகவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் காலையில் கொடுத்துக்கிறேன். கரெக்டாக நம்ம ரா ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் ஆல்சோ ராவோட நேற்றுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 மணிக்கிட்டலாம் அப்லோட் பண்ணிட்டேங்க. ஸோ அப்லோட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா செக் பண்ணாமல் வெரிஃபை பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகியும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகாமல் ஆகிப்போச்சு. அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் 6 மணிக்கு மேலே தான் பார்த்தேன். என்னடா பப்ளிஷ் ஆகலைன்ற மாதிரி பார்க்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இஷ்யூனே எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்லோட் தான் போட்டேன். ஸோ வீடியோ லேட்டாக வந்து அதுக்கு மன்னிச்சு. அண்ட் ஆல்சோ ராவை கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் ஹேமன் அண்ட் ஆல்சோ ஆஸ்டின் திரியோட செக்மெண்டோட தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகுது. அந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பால் ஹேமன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் திரியை பார்த்து நீ இந்த இடத்துல என்ன பண்ணுறன்ற மாதிரி கேட்கும்போது தீரி அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நிறைய பேருக்கு தெரியாது நான் ஏன் இந்த மாஸ்க்கு கீழே இருக்கேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறத விட என்னோட ஆக்ஷன்ஸ் எபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ நான் தெரிஞ்சும் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேட் டிசிஷன்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஜுரியும் ஆயிருக்கேன். இப்போ கரண்ட்டாக எனக்கு ஒரு விஷன் கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அதை நோக்கி தான் பொறுக்கி கரண்ட்டாக போய்கிட்டு இருக்கேன். அதுக்காக என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன்றத ஆஸ்டின் திரி சொல்கிறார். பார்லிமெண்ட் உண்மையாவான்ற மாதிரி கேட்கும்போது இந்த இடத்துல ஆஸ்டின் திரி அதுக்கப்புறம் சொல்கிறாரு, விஷனுக்கு கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப்பும் பண்ணுவேன்றதை வந்து ஆஸ்டின் திரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு. பார்லிமெண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. இதுக்கப்புறமா ரியாரிப்ளே யூஎஸ்கேயோட பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நடக்குது. அந்த செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேக்ல வந்து பயங்கரமாக இன்ஜுரியாக இருக்குன்றதை ரெஃபர் பண்ணுறாங்க. ரியாரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்டடு மேட்ச்க்கு நடுவில் எதுவும் வராதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். மேட்ச்க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூஎஸ்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணலான்னு வருவாங்க. பட் இருந்தாலும் அதை பார்த்து ரியாரிப்ளே பயங்கரமாகவே டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. கைரிசன் உங்களை அட்டாக் பண்ணதை விட்டு டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆஸ்கோ வந்து ரோல் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் விஷனோட செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா போது பிரான்சன் ரீட், பால் ஹேமன் அண்ட் ஆல்சோ பிராண்ட் பேக்கர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தியரி பற்றி அந்த இடத்துல பேசலாம்ன்ற போது இந்த இடத்துல பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆகிறாங்க. ஸோ பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டூப்ரியை கால் அப் பண்ணுறாங்க. ஸோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக முடியல. ஸோ எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நியாயம் வேணும், ரீமேட்ச் வேணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. மேக்ஸிமம் டூப்ரியை வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ரீமேட்ச்லாம் தரேன். அது மட்டும் இல்லாமல் நீ வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் நான் ஒத்துக்கிறேன். இந்த சின்ன பூச்சி தான் வந்து உன்னை வந்து பீட் பண்ணியிருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேக்ஸிமம் டூப்ரியை வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப சீப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்தா ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபீலே வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டேங்குதுன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க 2 பேருக்குமான பிராவல் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேக்ஸிமம் டூப்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெக்கி லிஞ்சுக்கு ஆங்கிள் லாக் போட்டு அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்டுக்குலாம் எண்ட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டெஃப்னி வாகர் கிட்ட பேசுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் உங்கள் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி பில்லாவும் வரா, அது மட்டும் நம்ம ரெகுலர் கேஸ் இருக்கா, என்ன பண்ணலான்ற மாதிரி கேட்கும்போது 2 பேரும் எனக்கு கொடுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஃப்னி வாகர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேட்குறாங்க. அண்ட் ஆல்சோ ஆடம் பியர் சொல்கிறாரு, ஸோ உங்கள் ட்ரிபிள் த்ரெட் மேட்சாகவே வேணுமா, ஸோ நெக்ஸ்ட் வீக் புக் பண்ணிடுறேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஓகே பர்ஃபெக்டாக இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டெஃப்னி வாகர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்கிறாங்க. கூடவே நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் அண்ட் ஆல்சோ நம்மளுடைய G1 ஈவெண்ட்ஸ்க்கான பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டும் நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா G1 ஈவெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடம் பியர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இன்னைக்கான மேட்சை கம்ப்ளீட் பண்ணி இதுக்கப்புறமா உன்னோட ஃபியூச்சர் என்னன்றதை வந்து நம்ம அப்புறமா பேசுவோம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணுவாங்க. அது ஆல்சோ ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டேஜான ஒரு ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டிவிஷனுக்கு திரும்ப வந்துட்டோம். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டைட்டிலே எடுத்துருவோன்றதை சொல்கிறாங்க. ஓவரால் இந்த ப்ரோமோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே ஸ்டைல்ஸ் டிராகன் லீ வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அவங்க வந்து ப்ரோமோ கொடுத்துருக்காங்களே, அவங்கள ஃபேஸ் பண்ண போகிறீங்களா, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேத்திக்கலி நம்ம ஏஜே ஸ்டைல்ஸ் கிட்ட கேட்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க யாரை வேணாலும் எடுத்துகிட்டு போகிறாங்க, நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டேக் டீம் தான். அது மட்டும் இல்லாமல் ஜட்மெண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டேக் டீம் தான். நியூ டே இவங்கெல்லாம் பெஸ்ட் டேக் டீம் தான். இவங்க எல்லாருமே பெஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறோம். அவங்க எல்லாரும் பீட் பண்ண நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் தானே. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் என்ன நடந்தாலும் சரி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கிளாசிக்காக இருக்க போதுன்றதை டிராகன் லீ வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா நம்மளோட WWE ஹால் ஆஃப் ஃபேமர் நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹால் ஆஃப் ஃபேமருக்கு ஒரு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் ஒரு லெஜெண்ட் ஹால் ஆஃப் ஃபேமர். அது மட்டும் இல்லாமல் நான் தான் நிக்கி பெல்லான்றதை வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை என்னன்னே தெரிலன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நிக்கி பெல்லா பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஸ்டெஃப்னி வாகர் ரெகுலர் ரெகிஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபீட் பண்ணி நெக்ஸ்ட் விமன் சாம்பியன் ஆவேன். அது மட்டும் இல்லாமல் ஹால் ஆஃப் ஃபேமருக்கான ரெஸ்பெக்ட் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்கன்றதை நம்மளுடைய நிக்கி பெல்லா
வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இவங்க விண்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்கல்ல, ஸோ விண்டேஜாக ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ அவங்க தான் எக்ஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக இருந்திருக்காங்க. ஸோ நிக்கி பெல்லான்ற ஹேஷ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரா முடிஞ்ச கையோட வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ பேலி வர்சஸ் ராக்சன் பெரஸ்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குங்க. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் நிறைய இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க, ஸோ ரெஃப்ரிக்கு தெரியாமல். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கோல் ரகிஸ் ஹெல்ப் பண்ணுற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க 2 பேருக்கு அகேன்ஸ்டாக பண்ணி விட்ருவாங்க. ஒரு கடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரிங்கோட அந்த லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கழட்டிருப்பாங்க நம்ம ராக்சன் பெரஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி பேலி அட்டாக் பண்ணி இந்த கடைசியாக பின் பண்ணலான்னு வராங்க. பட் இருந்தாலும் ரெக்கோல் ரகிஸ் ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆகி போயிருது. அதை பார்த்து நம்மளே லிவ் மார்கன் கேட்பாங்க, அவள் பின் பண்ணி வின் பண்ணியிருப்பா, நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைரா வல்கிரியா 2 பேரையும் அட்டாக் பண்ணி விட்டு போயிருப்பாங்க. ஸோ மேட்ச் முடிஞ்சிடும். பட் மேட்ச்க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைரா வல்கிரியா வந்து பார்த்தீங்கன்னா பேலியை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பூஸ்டப் பண்ணுவாங்க. ஸோ நீ யாருன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப் அரைஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மல்டிபிள் பர்சனாலிட்டி அதான் அன்னியன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேலி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. மேட்ச் முடிஞ்ச கையோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெக்கோல் ரகிஸ் லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்டில் இருப்பாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ராக்சன் பெரஸும் பயங்கர கடுப்பில் வருவார். ராக்சன் பெரஸ் வந்து பயங்கர கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ரெக்கோல் நீ இந்த மேட்ச்சில் இல்லைன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிவ் மார்கன் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ சில் பண்ணுங்க, ஸோ கிறிஸ்மஸ் டைம் வந்துருச்சு, நம்ம ஃபேமிலியை செலிப்ரேட் பண்ணலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது ரெக்கோல் ரகிஸ் இல்லை எனக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் மேட்ச் இருக்குது, நான் அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய பிரான்சன் ரீட் ஆஸ்டின் தியரிக்கான ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆஸ்டின் தியரி வந்து கேட்பாரு, ஸோ என்ன பிளான் வச்சிருக்கன்ற மாதிரி கேட்கும்போது சின்ன பையன் நான் சொல்கிறதை கேளு, என்னை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான்சன் ரீட் சொல்லிடுவார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடை வந்து நம்மளுடைய ஆஸ்டின் தியரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சின்ன பையன் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறத நீ கேளு, மேட்ச்சில் பார்த்துக்கலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிடுவார். ஆக்சுவலி பிரான்சன் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோமன் ரெயின்ஸே பீட் பண்ணிட்டேன்டான்ற தெனாவட்டில் இருக்காரு. பட் அவருக்கு ஆஸ்டின் தியரி பற்றி தெரியாது போல, ஏன்னா ஜான்சனாவே தலைமை பீட் பண்ணியிருக்காரு. ரெசில்மேனியா ஹாலிவுட்னு ஒரு பேப்பரியூ நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஸ்டின் தியரி அவருடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பை நம்மளுடைய ஜான்சனாக அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணியிருப்பாரு. டிஃபெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச்சை ஜான்சனாவே டிஃபீட்டும் பண்ணியிருப்பாரு. அந்த விஷயம் பிரான்சன் ரீடுக்கு தெரியாது போல. கைஸ் அண்ட் ஆல்சோ கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஸோ சீனாவை பீட் பண்ணிட்டேன்ற மாதிரி பயங்கரமாக டெம்ப் பண்ணியிருப்பாரு. டெம்ப் பண்ணது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு கோமா இருக்கீங்கன்றது தெரில, ஏன் அவன் டேப் அவுட் பண்ணிட்டானே ஸோ அதுக்காக கோமா இருக்கீங்களான்ற மாதிரி ஃபேன்ஸை பயங்கரமாகவே கடுப்பேற்றிட்டு போயிருப்பாரு. அந்த இடத்துல நம்மளுடைய வேர்ல்டு சாம்பியன் சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபெரன்ஸ் பண்ணுறாரு. சிஎம் பங்க் இன்டர்ஃபெரன்ஸ் பண்ணி ஃபேஸ் ஆஃப்லாம் பண்ணுவார். ஃபேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல கந்தர் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரேம ஸ்டுடியோ வருவார். ஸோ ரேம ஸ்டுடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ஆஃப் நம்மளுடைய கந்தர் பண்ணுவார். இதுக்கப்புறமா கந்தர் 1 செகண்ட் நம்மளுடைய ஏஜி ஸ்டில்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு ஃபேஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு வேலை பண்ணி விட்டுறானுங்கிற மாதிரி ஒரு பயமாக தாங்க இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க. அண்ட் ஆல்சோ மெயின் ஈவென்ட் நடக்குதுங்க. ஸோ நம்மளுடைய சிஎம் பங்க் ரேம ஸ்டுடியோ வர்சஸ் நம்மளுடைய ஆஸ்டின் தியரி பிரான்சன் ரீட்கான ஸோ டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. மேட்ச் நல்லாவே போகுது. மேட்சோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாங்க. ஆஸ்டின் தியரி வந்து பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாரு. வின் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆஸ்டின் தியரி அட்டாக் பண்ணலான்னு வராரு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல பின்னாடி வந்து பிரான் பிரேக்கர் பயங்கரமாகவே அட்டாக் பண்ணி விட்டுறாரு சிஎம் பங்க். இவங்க எல்லாரும் சிஎம் பங்கை வச்சு செஞ்சிடறாங்க. ஸோ செஞ்சதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராவோ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் ரா போக நெக்ஸ்ட் வீக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது 29ஆம் தேதி நடக்க போகிற ரா எபிசோடுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்கான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸ்டெஃப்னி வாக்கர் அவங்க வச்சிருக்க டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்கி பெல் அண்ட் ஆல்சோ ரெகுலர் ரகிஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஏஜி ஸ்டில்ஸ் டாக்லி அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய ஊசோஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து நெக்ஸ்ட் வீக் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஜனவரி 5ஆம் தேதி நடக்க போகிற ரா எபிசோடுக்கான மேட்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸோட 1 இயர் ஆனிவர்சரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராவை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கார்டெலாம் பயங்கரமாக ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 2 டைட்டில் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஸ்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ சிஎம் பங்க் அவருடைய டைட்டில் நம்மளுடைய பிரான் பிரேக்கர் கூட டிஃபெண்ட் பண்ண போறாருன்றத. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருந்தாங்க. கபுக்கி வரியஸ் அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய ரியா ரிப்ளே யூஎஸ்கே கூட வந்து டிஃபெண்ட் பண்ண போறாங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த ரால அடிஷனலாக மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது நம்மளுடைய மேக்ஸின் டுப்ரி அவங்க வச்சிருக்க டைட்டில் வந்து நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போறாங்க. இந்த 3 மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 5ஆம் தேதி நடக்க போகிற ரா எபிசோடில் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. இந்த வாரம் நான் நல்லாவே என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஏன்னா வளவலன்னு கொடுக்காம ஸோ கைக்குட்டி என்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட்ஸ்லாம் நடந்துருந்துச்சு. ஸோ வளவலன்னு கொடுக்காம நல்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா WWE கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கினே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.